பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது பேசின 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் 5வது வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து மகா வேதனையின் உச்சக்கட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். மூச்சு விட முடியாமல் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். பல மணி நேரங்கள் அவர் எந்த விதமான ஆகாரத்தையும் எந்த விதமான பானத்தையும் பருகினதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் கீழே இருக்கிறவங்க அவர் தண்ணீருக்காக குடிப்பதற்காக தண்ணீர் கேட்கிறார் என்று சொல்லி காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதே அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். பாருங்க, அப்போது இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் தண்ணீருக்காகத்தான் கேட்கிறார் என்று சொல்லி காடியை அவருக்கு கொடுத்தார்களாம். சங்கீதம் 69:21 சொல்லுது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவர் ஒரு காரியத்தை தெளிவாக அறிந்தவராக அவர் காணப்பட்டாராம். அது என்ன தெரியுங்களா? யோவான் 4வது அதிகாரம் 34 வசனம் சொல்கிறது, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. இயேசு எந்த நோக்கத்திற்காக, எந்த தாகத்துக்காக, அல்லேலூயா, இந்த பூரண ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படிக்காக அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தாரோ அந்த திட்டம் நிறைவேறிவிட்டது என்பதை அவர் உறுதியாக நம்பினார், உறுதியாக விசுவாசித்தார். யோவான் 12வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். அல்லேலூயா! தேவன் விரும்புகிற ஒரு தாகம் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான அந்த தாகம் என்ன தெரியுங்களா? அது ஆத்துமாக்களை குறித்து தான். அதனால தான் சமாரியா பெண்ணிடத்தில் போய் தாகத்துக்கு தா என்று சொல்லி அவர் கேட்டாரே, அது தண்ணீரை அல்ல, அவருடைய இருதயத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா! அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த இந்த தாகம் பூமியில் எந்த ஒரு மனுஷனும் பாவத்தினால் மரித்து போய்விடக்கூடாது, அவர் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த தாகம்தான். அல்லேலூயா! யோவான் 6வது அதிகாரம் 39வது வசனம் சொல்கிறது, எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அப்போது ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் ஒருவரையும் எழுந்து போகக்கூடாது, எல்லோரும் மீட்டு கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலர் 10:38 சொல்வது போல நன்மை செய்கிறவராக, பிசாசின் கிரியையில் சிக்கி தவித்து அலைக்கழிக்கப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக அவர் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா! அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த ஆத்தும தாகத்தை இன்றைக்கு நம்மேல இறக்கி வைக்கும்படிக்காகத்தான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி சொன்னாரே. அப்போ நாமும் ஆத்தும தாகம் நிறைந்தவர்களாக அநேகரை இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாக அல்லேலூயா இருக்கும்படிக்காக கர்த்தர் அழைக்கிறார்.